பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் சீ லெவல் ஏன் ஜாஸ்தியா இருக்குது, அதுக்கப்புறம் அலைகள் ஏன் ஜாஸ்தியா இருக்குதுன்னு தெரியுமா? இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டைட்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வேவ்ஸ்னா என்னன்றத பார்க்கலாம். வெல்கம் டு த சேனல் கெட் ஸ்மார்ட். டைட்ஸ்ன்றது கடலோட வாட்டர் லெவல் ஜாஸ்தி ஆகுறதும் கம்மி ஆகுறதும் தான் டைட்ஸ். அது போல வேவ்ஸ்ன்றது கடலோட அப்பர் சர்ஃபேஸ்ல அடிக்கிற காற்றின் காரணமாக கடல் நீர்ல ஏற்படுற வைப்ரேஷன்ஸ் தான் வேவ்ஸ். பூமி நிலாவை அட்ராக்ட் பண்றது போல சந்திரனும் பூமியை அட்ராக்ட் பண்ணுது. மூனோட அட்ராக்ஷன் பூமியை விட ரொம்ப சின்னது, ஆனா அது பூமியில ஒரு சின்ன இம்பாக்டை ஏற்படுத்துது. அது பூமியை கொஞ்சம் பல்ஜ் ஆக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எர்த்தோட சர்ஃபேஸ்ல 70% வாட்டர் தான். நிலா எந்த பக்கம் பூமியை சுத்துதோ அந்த பக்கம் நிலாவோட அட்ராக்ஷனால பூமியில ஒரு பல்ஜ் ஏற்படுது. பௌர்ணமியில மட்டும்தான் அதிக அலைகள் ஏற்படும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஃபுல் மூன் டேலையும் நோ மூன் டேலையும் டைட்ஸும் வேவ்ஸும் இந்த ரெண்டுமே அதிகமா தான் இருக்கும். இதுக்கு காரணம் நிலா மட்டுமே கிடையாது, சூரியனும் தான். நிலா தன்னோட அட்ராக்ஷனால பூமியில ஒரு பல்ஜை ஏற்படுத்துறது மாதிரி சூரியனும் தன்னோட அட்ராக்ஷனால பூமியில ஒரு பல்ஜை ஏற்படுத்துது. ஆனா ஃபுல் மூன் டேலையும் நோ மூன் டேலையும் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பூமி, சூரியன், சந்திரன் இது எல்லாமே ஒரே கோட்ல நிக்குது. இந்த அலைன்மெண்ட் கடல்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பலப்படுத்துது. அதனால நிலாவாலையும் சூரியனாலையும் எர்த்ல ஏற்படுற பல்ஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஒருவேளை நிலா சூரியனுக்கும் எர்த்துக்கும் பெர்பெண்டிகுலரா இருந்தா அந்த அளவுக்கு அலைகள் ஏற்படாது. ஏன்னா சூரியனால ஏற்படுற ஃபோர்ஸும் நிலாவால ஏற்படுற ஃபோர்ஸும் கேன்சல் அவுட் ஆகிடும். இந்த அமாவாசை அன்னைக்கும் இந்த நிலா அதோட இடத்துல தான் இருக்கும். ஆனா அது நம்மளோட கண்களுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா சூரியனோட ஒளி நிலாவோட மறுபக்கத்துல விழாது. ஸோ இந்த நிலா எப்பவுமே இந்த பூமியை சுத்திட்டே தான் இருக்குது. அது நம்ம கண்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அதோட கிராவிடேஷனல் புல் எப்பவுமே சேம் தான். ஆனா வேவ்ஸும் டைட்ஸும் ஃபுல் மூன் டே அதுக்கப்புறம் நோ மூன் டேல அதிகமா இருக்கிற காரணம் சோலார் ஃபோர்ஸ்னால தான்.